உங்கள் வீட்டில் இருக்க ரோஜா செடியில் நான் வாங்கி வச்சதுலேருந்தே எனக்கு துளிர் வரலை, அப்படியே இருக்குது. நான் ட்ரிம்மும் பண்ணி பார்த்துட்டேன், ஹோம்மேட் ஃபெர்டிலைசரும் கொடுத்து பார்த்துட்டேன், டிஏபி கூட கொடுத்து பார்த்துட்டேன், ஆனால் அப்படியே இருக்குது, வளரவே மாட்டேதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு மேபி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ரூட் ஷாக்காக கூட இருக்கலாம், அப்படி இல்லைனா மண்ணில் வளம் இல்லாமல் கூட இருக்கலாம், அதனால கூட வளராமல் போகலாம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன், இந்த ஹோம்மேட் ஃபெர்டிலைசரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 3 இன்க்ரீடியன்ட் தான் எடுத்திருக்கேன். முட்டை ஓடு, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் வெந்தயம், இது மூணுத்தையுமே ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு ஈவினிங் டைமில் மண்ணு காஞ்சிருக்கும் போது 1 டீஸ்பூன் கொடுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு வாங்க. சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். முட்டையோடுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் சுண்ணாம்பு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா சாக்கு இருந்ததுன்னா கூட அதை 1/2 பீஸ் அளவுக்கு நீங்கள் இதே போல் பவுடர் பண்ணிட்டு போடலாம். இதில் எதனாலனா இதில் நமக்கு கால்சியம் சத்து இருக்குது, பொட்டாசியம், பாஸ்பரஸ், அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நிறைய மொட்டு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செடி வளருது ஆனால் மொட்டு வைக்க மாட்டேங்குது, துளிர் வருதுன்னு சொல்கிறவங்களும் இந்த ஃபெர்டிலைசரை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் எல்லா பூச்செடிக்குமே கொடுக்கலாம், ரோஜா செடிக்கு மட்டும் கிடையாது. நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பாய்.